நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போகும்போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்னியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விடாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோகாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தால் ஒருவன் வந்து நின்று, நீ மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவர் கண்டபொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சமுத்திராவுக்கே தீவுக்கும் மறுநாளிலே நேயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி. இங்க இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை லூக்கா எழுதினார் என்று நமக்கு தெரியும். லூக்கா தெளிவாக எழுதும்படியாக இன்னும் அவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுதே அநேகர் எழும்பினார்கள். இந்த சுவிசேஷ புஸ்தகத்துக்குள்ளே எழுதும்படியாக அநேகர் எழும்பினார்கள். ஆனாலும் கூட நானும் இன்னும் சற்று கூடுதலாக இன்னும் புரிந்து கொள்ளும் விதமாக நான் பேச வேண்டும் என்று நானும் எழுத நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லிதான் லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். அந்த லூக்கா தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலும் அவர் எழுதியிருக்கிறார். அதனால அவர் இன்னும் குறிப்பாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இங்க அநேக எந்தெந்த இடத்துல டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு மீசியா தேசமிட்டும் வந்து பித்னியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்ப இங்க பவுலை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. பவுல் அவருடைய ஊழிய பாதையிலே அவர் கடந்து செல்கிறார். அவர் போய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக போய்கொண்டிருக்கிற வேளையிலே நாம எந்த இடத்துக்கு நேரா கடந்து செல்லணும் அப்படின்னு அவருக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்டக் அவரை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரே அவர் அந்த இடத்துல போகுவதற்கு அனுமதிக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நமக்கு தெரிய வருகிறது. அதுக்கு பிற்பாடு அவர் என்ன பண்றாருனாக்கா, ஒரு ராத்திரியிலே அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்திலே மக்கதோனியா தேசத்தான் என்ன செய்யறானாக்கா, நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்திலே அவர் பார்க்கிறார். அந்த தரிசனத்திலே அவர் பார்த்து விட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, கூட இருக்கிறவங்களோட கர்த்தர் அந்த இடத்திலே அந்த தேசத்திலே அந்த பட்டணத்தார் மத்தியிலே கர்த்தர் நம்மை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருனாக்கா, அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த இடத்துல இந்த 15ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. பின்பாக நாம படிக்கும் பொழுது அவர் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, மற்ற காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். ஆனாலும் கூட இந்த நாளிலே நான் உங்களோடு கூட இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இவர் ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே என்ன செய்யறாருனாக்கா, பரிசுத்த ஆவியானவரே ஒரு இடத்துல தடை செய்கிறார். அப்ப ஒரு இடத்துல போகும்படியாக ஒரு வழி நடத்துதலை அந்த இடத்துல தரதி நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கான தலைப்பு நமக்கு எல்லாருக்குமே என்ன தேவைனாக்கா, ஒரு வழி நடத்துதல் தேவை. அல்லேலூயா. ஆமா, தேவனிடத்திலிருந்து ஒரு வழி நடத்துதல் நமக்கு எல்லாருக்குமே தேவை. தேவன் என்ன சொல்றாருனாக்கா, வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலாம் நானே அவர்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது, நான் அவைகளுக்கு முன்பாக கடந்து செல்கிறேன், அவைகளின் பின் சென்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னாக்கா, அவர் நம்மை நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் சரி அவர் நடத்துகிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்துல சொல்லப்படும் பொழுது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், உங்களுடைய வழிகளிலே எங்க நடத்துங்க, அது எந்த வழியா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது இருளான இடமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை வழி நடத்துங்க. அப்ப எல்லாருக்குமே என்ன தேவைப்படுதுனாக்கா, ஒரு வழி நடத்துதல் தேவைப்படுது. நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வழிநடத்துதல்களை தருகிறார். ஆனாலும் கூட இந்த வழிநடத்துதலின் போது நமக்குள்ளாக சில காரியங்கள் இருக்கும் பொழுது எந்தெந்த காரியங்கள்
தேவன் நம்மை வழிநடத்தின போதிலும் அந்த காரியங்கள் நம்மை தடை செய்கிறதாக இருக்கிறது என்று நான் உங்களோடு கூட சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். தேவன் நமக்கு வழிநடத்துதலை தருகிறார். நாம் அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறாருனாக்கா, நிச்சயமாகவே அவர் ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு ஒரு பதில் அளிக்கிறார். அந்த அடிப்படையிலே நான் ஒரு 3 மனிதர்களை நான் காண்பித்து, அந்த 3 மனிதர்களும் தேவனிடத்துல கேட்கும் பொழுது அந்த வழிநடத்துதலை பெற்றுகிறார்கள். ஆனாலும் கூட அந்த வழிநடத்துதலின் போது அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த தடைகள் என்ன, ஏன் அந்த வழிநடத்துதலின்படியாக அவர்களால் அடுத்து செயல்பட முடியல? இன்னைக்கு கொடுக்கிறார், கேட்கிறோம், ஆனாலும் கூட அடுத்த ஸ்டெப் என்னால எடுத்து வைக்க முடியல. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னாக்கா, அவர் பேசுகிறவராக இருக்கிறார், அவர் சொல்லி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் நான் உங்களுக்கு கற்பித்தேன் அப்படின்னு சொல்றார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது, இவங்க நான் உங்களுக்கு முன்பதாகவே சொல்றேன்பா, நீங்கள் இதை விசுவாசிக்கும்படியாக. நான் இதை உங்களுக்கு முன்பாகவே சொல்றேன்பா, நான் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் இந்த காரியத்தை செய்யறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் இதை கற்றுக்கொண்டு நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ச்சியாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் கற்பிக்கிறவராக இருக்கிறார், தேவன் நமக்கு சொல்லி தருகிறவராக இருக்கிறார், தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆனாலும் கூட ஏதோ ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சில பேரை உங்களுக்கு மத்தியாக நான் வைக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதேயாவிலே இருக்கும் பொழுதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார். இந்த இடத்துல நாம தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீது என்ன செய்யறாருனாக்கா, இப்பொழுது சவுலுக்கு பயந்து அவர் வெவ்வேறு இடங்களிலே தன்னை காத்து கொள்ளும்படியாக ஓடி ஒழிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனாலும் கூட இப்பொழுது அவர் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். என்னன்னாக்கா, கேகிலாவிலே என்ன நடக்குதுனாக்கா, பெலிஸ்தர் வந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு செய்தியை கேட்ட பிற்பாடு இவர் என்ன செய்யறாருனாக்கா, இவர் தேவனிடத்துல போயிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் போலாமா? இந்த இடத்துல போனாக்கா நான் அவர்களை ரட்சிக்க முடியுமா? இந்த பெலிஸ்தரை நான் முறியடிப்பனா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பதில் சொல்றாரு. அடுத்தது என்ன நடக்குதுனாக்கா, திரும்பி கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கனாக்கா, ஆண்டவரே, இந்த இந்த இடத்துல நாம இங்கவே எப்படி இருக்கிறனாக்கா எல்லாருக்கும் ஓடி ஒழிஞ்சு கொண்டு இருக்கிறோம், அந்த இடத்துல நம்ம போயிட்டு எப்படி பண்றதுன்னு அங்க சொல்றாங்க. அப்ப இதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா, இவர் போகிறார், போயிட்டு அந்த இடத்துல என்ன செய்யறாருனாக்கா, அங்க ஒரு ரட்சிப்பை இவர் கட்டளையிடுகிறார். அந்த போயிட்டு அந்த கேகிலாவில இருக்கிற ஜனங்களை அந்த பெலிஸ்தரை முறியடித்து அவர்கள் கையிலிருந்து அவர்களை விடுவித்து என்ன பண்றாரா, ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். கட்டளையிட்ட பிற்பாடும் கூட இன்றைக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்கா, திரும்பி இந்த விஷயம் சவுலுக்கு போகிறது. சவுலுக்கு போகும்பொழுது சவுல் என்ன செய்யறானாக்கா, கேகிலா பட்டணத்துல இப்பொழுது அவன் அடைப்பட்டவனாக காணப்படுவான். காரணம் என்னன்னாக்கா, அவன் இது வரைக்கும் எந்த இடத்துல இருந்தானாக்கா, அவன் ஏதோ காடுகள் மத்தியில அவன் இருந்தான். அவன் ஏதோ ஒரு மரங்களுக்கு மத்தியில ஓடி போய் புகை காடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிக்கிறான். ஆனா இந்த இடம் எப்படி இருக்குனாக்கா, ஒரு அரணான பட்டணமா இருக்கு, அங்க கதவு இருக்கு, அங்க தாழ்பால்கள் இருக்கு. அதனால அந்த இடத்துல நம்ம கதவெல்லாம் மூடிட்டாக்கா அதுக்குள்ள மட்டும்தான் இருப்பான், நம்ம அவனை போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது கூட இப்ப திரும்பி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரே, இந்த செய்தி இப்ப தாவீதுக்கும் வருது. தாவீது என்ன கேட்கிறாருனாக்கா, ஆண்டவரே, இந்த கேகிலா பட்டணத்தால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, என்னை திரும்பி சவுல் என்னை தேடி வருவான இந்த இடத்துக்கு, சவுல் திரும்பி வரும்பொழுது இந்த ஜனத்தார் என்னை ஒப்பு கொடுப்பாங்களான்னு கேட்கும் பொழுது, ஆமா, அவர்கள் ஒப்பு கொடுப்பாங்கன்றத பதிலே மறுபடியும் அவருக்கு வரதான் இருக்குது. அப்ப அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து செல்கிறது தான் இந்த 23ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நம்ம தலைப்புக்கு ஏற்ற விதமாக ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்கிறாருனாக்கா, தேவனிடத்துல ஒரு வழி நடத்துதல அவர் கேட்கிறார். ஆண்டவரே, நான் இந்த கேகிலாவுக்கு போனால் அவர்களை நான் ரட்சிப்பனா, பெலிஸ்தரை நான் முறியடிக்க முடியுமா அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நீ போ, அங்க நீ ரட்சிப்பன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதில் தராரு.
ஆனாலும் கூட அவருக்கு இந்த இடத்துல ஏற்படுகிற முதலாவது தடை என்னன்னாக்கா, அந்த 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். முதலாவது என்னன்னாக்கா, அந்த காரியம் பயம்தான் முதலாவது காரியம். தேவன் ஒரு வழி நடத்துற கொடுத்தாலும் கூட நம்ம அதை செயல்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களோ ஒருவேளை நமக்குள்ள என்ன ஏற்படுதுனாக்கா, இந்த காரியத்தை நான் செய்வதற்கு எனக்குள்ள என்ன வந்து எழும்பிடுதுன்னா, ஒரு பயம் வந்து எழும்பிடுது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பயம் வந்துருச்சு. கூட இருக்கிற மனுஷர்கள் சொல்றாங்க, நாம இங்கே பயந்துன்னு இருக்கிறோம். தாவீதாகிய நீர் என்ன பண்ணிருக்குன்னா, உம்மோடு கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல சவுலுக்கு பயந்து இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீ என்ன பண்ண சொல்றனாக்கா, நாமளே பிரச்சனைக்காக பயந்து இந்த இடத்துல ஓய்ஞ்சிருக்கும் போது நீ வேற ஒரு ஜனங்களை ரட்சிக்கும்படியா நீ கூப்பிடணும்னு சொல்றியே, இது எந்த வகையில நியாயம்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுல ஒரு வழி நடத்துதலை வச்சிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சில வேளைகள்ல நன்மை செய்யும் பொழுது கூட அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு என்ன சொல்லப்படுதுனாக்கா, திரும்பி அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள்னு ஆண்டவரே சொல்றாரு. அவர்கள் ரட்சித்ததுக்கு அப்புறம் கூட அவனை காப்பாற்றணும் கூட யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனா அவனையும் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிற அடிப்படையில கூட அநேகர் என்ன பண்றாங்கன்னாக்கா, சில வேளைகள் நாம் எதுக்கு இந்த காரியத்துக்குள்ள இருக்கணும், கர்த்தர் வைக்கிற காரியம்லாம் நாம எப்படி நினைக்கிறோம்னா சுமூகமா போயிடும் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் வைக்கிற காரியம் எப்படி இருக்குனாக்கா, நீங்கள் அவர்களை விடுவித்தாலும் கூட தொடர்ச்சியாக அவர்களே உங்களை ஒப்பு கொடுக்கிற வேலையா கூட இருக்கலாம். அதுலயும் தேவ சித்தம் தான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம தேவ வழி நடத்தல்ன்றத நம்ம வேற விதங்கள்ல புரிஞ்சுக்கிறோம், சுமூகமாவே போயிடணும். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குனாக்கா, தேவ வழி நடத்துதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, அந்த தேவ வழி நடத்துதல நான் செயல்பட முடியாதபடிக்கு எனக்குள்ள எழும்புகிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, இந்த பயம்தான். பயம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் பொழுது கூட அநேக வசனம் எடுத்து வாசிக்கலாம். அது கூட 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த மனுஷன் எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க பவுலை குறித்து அனனியா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, இங்க அனனியாவுக்கு தேவனுடைய ஒரு வழிநடத்துதல் கிடைக்குது. என்ன கிடைக்குதுனாக்கா, தேவனே அவரிடத்துல ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, இது போல பவுல் என்கின்ற ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் அவன் மேல் கை வைக்கவும் அவன் கண்கள் திறக்கப்படவும் அவன் ஒரு தரிசனம் கண்டான். நீ போயிட்டு என்ன பண்ண, அவனுக்காக நீ வேண்டுதல் செஞ்சு சொல்லப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதலை அவர் பெற்றும் கூட அவர் ஏன் அந்த இடத்துல ஒரு காரியத்துல தயங்கி நிக்கிறார்னாக்கா, அவருக்கு பவுலை குறித்து ஒரு கேள்விப்பட்ட ஒரு பயம். என்னன்னாக்கா, இது வரைக்கும் நான் நல்ல விஷயமா கேள்விப்படல அவனை குறித்து. அவன் அநேகரை கொலை செய்தவன் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேகரை சபைக்குள்ள இருக்கிறவங்களை அடிச்சவன் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மார்க்கத்தாரையெல்லாம் கட்டி எருசலேம்ல கூட்டி கொண்டு போகும்படியாக அவனை மற்ற எல்லார்கிட்டையும் அவன் கடிதங்களை வாங்கி கொண்டு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறவனு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறானே, நீங்க அவனுக்காக போய் வேண்டுதல் செய்ய சொல்றீங்க. நான் இப்ப கேள்விப்பட்டிருக்கிற காரியம்லாம் என்ன செய்யுதுனாக்கா, நமக்குள்ளாக அநேக வேலைகள்ல தேவ வழி நடத்துதலுக்கு ஏதுவாக போகாதபடிக்கு நம்ம தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தா கூட அதை செய்ய முடிய மாட்டேது சில வேலைகள்ல. காரணம், ஏதோ ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கேள்விப்பட்ட செய்தியை நான் என்ன செஞ்சேன்னாக்கா, எனக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. என்னாகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, எடுத்து வாசிக்கலாமா? என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 28, 29. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரர்களையும் கண்டோம். அமெரிக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அங்கேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். இந்த இடத்துல
அந்த அந்த ஜனத்தை குறித்து இங்க மோசே சொல்றாரு. மோசே கூட்டி என்ன பண்றாருனாக்கா, நீங்க எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல அந்த எப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கு, நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, போன எல்லாருமே என்ன பண்றாங்கனாக்கா வந்து என்ன சொல்றாங்க, அது ரொம்ப நல்ல பட்டணம். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்க ஏனாக்கின் புத்திரரா இருக்கிறாங்க. அவங்க நம்மளை காட்டிலும் பலவான்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் கேள்விப்பட்டது, அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அங்கவே நாங்க எகிப்திலே நாங்கள் மரித்து போயிருப்போம், நீங்க என்ன பண்ற இந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை சாக முடியா கூட்டு வந்தீங்க. இங்க ஆண்டவர் ஒரு வழி நடத்துதலை கொடுத்தா கூட நமக்குள்ளாக பெரிய ஒரு தடை எதுவா இருக்குனாக்கா பயம். ஒரு பெரிய ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தடையாவே இருக்குது. ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாத அளவுக்கு இந்த காரியம் செஞ்சா என்ன ஆயிடும், இந்த காரியம் செஞ்சா என்ன ஆயிடும் இப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னாக்கா எதுவுமே செய்யாம உட்காந்துருவோம். கிதியோனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, கிதியோன் போரடித்துக் கொண்டிருக்கான். போரடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு. யார் என்ன பார்த்து, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தாக்கா நான் ஏன்பா இந்த இடத்துல இப்படி அடிச்சுட்டு இருக்கிறேன், நீ சொல்ற வார்த்தைக்கும் எனக்கு ஏதாவது சம்மதம் இருக்குதா? இன்றைக்கு வாக்கு தத்தத்தை குறித்தே நமக்கு ஒரு பெரிய இது. நான் ஒரு வசனம் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஏன் அநேக ஆபிரகாமை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஏன் அநேக வேலைகளில் கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியங்களை நம்மால் விசுவாசிக்க முடியல அப்படின்னு இருக்கும் பொழுது, அதுக்கு நான் பார்த்த காரியம் என்னன்னாக்கா, ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருனாக்கா, எப்பா நீ வந்து என்ன பண்ணுவனாக்கா, நான் உன்னை சகல ஜாதிகளுக்கும் நான் உன்னை தகப்பனா வைக்கிறோமான்னு சொல்றாரு. அங்க அவரு என்ன விண்ணப்பம் பண்றாருனாக்கா, ஆண்டவரே எனக்கு என்னோட கூட சுதந்திரவாளியா இருக்கும்படியாக ஒரு பிள்ளை இருந்தா கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு என்ன சொல்றாருனாக்கா, எப்ப நான் உன ஜாதிகளுக்கு தகப்பனா வைப்பேன்னு சொல்றாரு. இங்க என்ன புரியுதுனாக்கா, நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, எப்பயுமே ஆண்டவர் பேசுகிற காரியம் பெருசா இருக்கிறதுனால நம்மளால விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. அவரு நம்ம ஒண்ணுமே இல்லாத பத்தி நினைச்சிட்டு பேசுறோம். அவரு வேற ஒரு இடத்துல நின்று பேசி கொண்டு இருக்கிறாரு. எப்பா எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, வானத்தை நீ அண்ணாந்து பாரு, நான் என்ன பண்ணுவேன், நட்சத்திர அளவுக்கு இருக்குல்ல அது வரைக்கும் ஒரு சந்ததி இருக்கு, இது வரைக்கும் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, அவர் நம்ம வாக்கு தத்தத்தை குறித்த அநேக வேலைகளை, அவர் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நான் விசுவாசிக்க முடியாம இருக்கிறது காரணம் என்னக்கா, சொன்ன வாக்கு தத்தம் பெருசு. அல்லேலூயா. ஆமா, அதான் வாக்கு தத்தம் பெருசா இருந்தால்தான் நம்மளால யோசிக்க முடியல. அதனால கிதியோன் சொல்றான், ஆண்டவரே நீங்க இப்ப சொல்றீங்க, இந்த வார்த்தைய எப்படி நான் நம்புறது? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நானே பயந்து கொண்டுதான் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் அவன் என்ன பண்றானாக்கா, அவன் கர்த்தர் சொல்றாரு, எப்பா இங்க இருக்கிற நீ மாடுகளை எடுத்துட்டு போய் பலி செலுத்துப்பான்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றானாக்கா, அதை அவன் பகல்ல செய்யாம அவன் போயிட்டு இரவுல செய்யறான். கொண்டு போயிட்டு பலிபீடத்துல என்ன பண்றான், அந்த எல்லாத்தையும் அந்த அங்க இருக்கிற தோப்புகளை வெட்டி போடுறான், அங்க காளைகளை பலி செலுத்துறான். காரணம்னாக்கா அந்த வசனம் நமக்கு தெரிய சொல்லுது, அவன் தகப்பன்மாருக்கு அவன் பயந்ததுனாலும் அந்த ஊர் மக்களுக்கு அவன் பயந்ததுனாலும் அவன் என்ன பண்றானாக்கா, பயந்தது நிமித்தமாக அவன் பகலிலே செய்யாம 10 பேரை கூட்டு போய் இரவுல செய்யறவனா இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிற காரியம்னாக்கா, அவன் கிரியை செஞ்சான். பயம் இருந்தா கூட கிரியை செஞ்சான். ஆனா இன்னைக்கு பயம் இருக்கிறதுனால யாருமே கிரியவே செய்யறதே கிடையாது. பயம் இருக்கா, நம்ம என்ன கிரியவே செய்ய தேவையில்ல, ஐயோ இது என்ன ஆகும், அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நாம் கிரியை செய்யாதவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் போயிடணும். ஒரு வழிநடத்துதல் இருக்கு, தேவன் நமக்கு முன்பாக ஒரு வழிநடத்துதலை வச்சிருக்கிறாரு. அந்த வழிநடத்துதலை கர்த்தரே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த வெளிப்படுத்தல் எப்ப உன்னை கொண்டுதான்ப்பா நான் ரட்சிப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ எல்லாரையும் முறியடிப்புப்பா இந்த மீதியானர்னு சொன்னாலும் அவனுக்குள்ள என்ன காரியம்னாக்கா, இந்த பயம் அவனால மேற்கொண்டு செய்ய முடியாத அளவுக்கு தடை செஞ்சிருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பயம். யோவான் 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. அங்க ஒரு குருடன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை சுகப்படுத்திட்டாரு. சுகப்படுத்துறதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் நீ எப்படிப்பா கண்ணு உனக்கு திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க.
எனக்கு ஒருத்தர் வந்தாரு ஏசுன்னு சொல்லிட்டு, அவர் சேர் உண்டாக்கி என் கண்ணுல பூசினாரு, போய் சீலோவாம் குளத்துல கழுவு அப்படின்னு சொன்னாரு. நான் கழுவினேன், நான் பார்வை அடைஞ்சிட்டேன்ப்பான்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அவங்க யாருமே அவனை நம்பாதபடிக்கு, எப்ப நீ அவனை மாதிரி தானே இருக்கிற, இங்க பிச்சை கேட்க உட்கார்ந்து போலதானே நீ இருக்கிற. அவன் என்ன சொல்றான், அங்க உட்கார்ந்து இருந்தவன் போல இல்ல, நான் தான் அவன் பிச்சை கேட்டு இருந்தேன். ஏசுன்ற ஒருத்தர் வந்தாரு, கண்ணை போயிட்டு கழுவு சொன்னாரு, கழுவுன நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இவனுடைய வார்த்தைகளை நம்பாம அங்க இருக்கிற மற்றவர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, இவனுடைய தாய் தகப்பன்மாரை கூட்டி என்ன பண்றாங்கனாக்கா, இவன் உன்னுடைய பிள்ளையா நீ பார்த்துன்னு சொல்லுன்னு. ஆமா, இவன் என் பிள்ளைதான், ஆனா இப்ப எப்படி இவனுக்கு கண்ணு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, இவனே நீங்க வயசு உள்ளவனா இருக்கலாம், நீங்க இவனே கேட்டுங்க. காரணம் அங்க என்ன சொல்லப்படுதுன்னு அடுத்த வாசனம், அவர்கள் அந்த யூத ஜனங்களாலே ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படுவார்களோ என்று எண்ணி அதுக்காக பயந்ததுனால அவர்கள் அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு சமுதாயத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்துல யார் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பயந்து கொண்டு இவங்க என்ன செய்வாங்க, நாம கிறிஸ்துக்குள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாக்கா மற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாம எதுவுமே செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே என்ன பண்றோம்னா காலத்தை போக்கி கொண்டவர்களா இருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் வழி நடத்தின பின்பும் கூட அல்லேலூயா, கர்த்தர் காலத்துல அவர் பேசுகிற காரியத்தை, அவர் சொல்லுகிற காரியத்தை எல்லாமே சொல்லிடும். ஆனாலும் கூட எனக்குள்ள மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என் குடும்பம் என்ன நினைக்கும், என் கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என் சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படின்றதுனால பயந்து நாம ஏன் கிறிஸ்தவன்னு வெளியே சொல்லிக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றார், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் வெட்கப்படாமல் இருந்து. அல்லேலூயா. ஆமா, நாம் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு எந்த இடத்துலயுமே நம்ம வெட்கப்பட தேவையில்லை. இவங்க பயப்படுறாங்க. நாங்க கேள்விப்பட்டோம், ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டோம், ஏனாக்கின் புத்திரர் அந்த இடத்துல இருக்கிறாங்களாமே, அவங்க குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த பயத்தை போக்குவதற்கு ஆண்டவர் 2 காரியத்தை பயன்படுத்துகிறார். என்னன்னாக்கா, முதலாவது எடுத்து வாசிக்கலாம், அந்த என்னாகும் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனம் உங்களை வாசிக்கும் பொழுது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூரின் குமாரனாகிய யோசுவாவும் எகுனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஃபர்ஸ்ட் இங்க நூனின் குமாரனும் காலேப்பும் சொல்லுகிற, யோசுவாவும் காலேப்பும் சொல்லுகிற வார்த்தை என்னன்னாக்கா, நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய சட்டையை கீழ்ச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கவும் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் இந்த பயத்தை நம்ம விட்டு எடுத்து போடுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற காரியம் என்னன்னாக்கா விசுவாசம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் விசுவாசம் உள்ளவனா இருந்தால் அவனுக்கு முன்பாக எது இருந்தாலும் சரி, அவன் அதை குறித்து எந்த காரியத்தை குறித்து அவன் பயப்பட மாட்டான். விசுவாசம் என்ன செய்யுதுனாக்கா, எல்லாவித பயத்தையும் நம்ம விட்டு புறம்பே தள்ளுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை எழுப்பி நிற்கலாம், நமக்கு விரோதமாக அநேக செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கலாம், நாம் பார்க்கிற வேலைகள் நம்ம பார்க்கிற வண்ணமாகவே அது நடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட அவர் சொல்றாரு, கேகிலாவுக்கு நான் போகட்டுமான்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது, நான் போய் கொண்டிருக்கிற பாதை எப்படி இருக்குனாக்கா, நானே ஓடி ஓய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, நீ ரட்சிப்பாயின்னு அவர் சொல்லியிருந்தாருனாக்கா, நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், விசுவாசித்து நாம் நடப்போம் என்று சொன்னால், விசுவாசித்து நாம் கிரியைகளை செய்வோம் என்று சொன்னால், கர்த்தர் அதிலே நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கணும், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். விசுவாசித்து தான் நம்ம என்ன பண்ணாக்கா நடக்கணும். ஒருத்தவன் காண வேண்டியதை நம்பணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம்னு கேட்கிறாரு. என்னப்பா அவசியம், காணறத நம்பணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம்? அவர் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி கேள்வி கேட்கிறாரு. எப்ப நீ பாக்குறியா அதை நம்புறது இல்லையான்னு கேட்காம, ஒருத்தவங்க காணப்பட வேண்டியதை நம்பணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம் இருக்கு? காணாதவைகள் மேல் நமக்கு நம்பிக்கை இருப்போம் என்று சொன்னால் அது வருவதற்காக நம்ம காத்திருப்போம். அல்லேலூயா. அதான் நம்ம விசுவாசமே. ஒரு வருவன்னு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தாரு, அந்த வாக்கு தத்துவம் நம்ம காணப்படல. அதனாலதான் அவர் பின்னாட்கள்லாம் மற்றவங்க எல்லாருமே எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்து அன்பு கூறுகிறீர்கள். நம்ம அவரை பார்க்கல, நம்ம அவரை பார்க்காம இருந்து நம்ம என்ன பண்றோம், அவரிடத்து அன்பு கூறுகிறோம்.
நம்ம அவரை பார்க்கல, ஆனா அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மை மாற்றிக்கொள்ள, நம்ம என்ன பண்றோம், திருத்திக் கொள்ள நம்ம பிரயாசப்படுறோம். ஏன்னா அவர் வருவார். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல வரும் பொழுது என்னை நான் சுத்திகரித்துக் கொள்வேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் இருப்பேன். அல்லேலூயா. அதான் விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் சரி, என்ன செய்யணாக்கா அது எல்லாவற்றையும் சுக்குநூறாக நமக்கு முன்பாக உரை தெரியும். அது எந்த வித பயமா இருந்தாலும். அல்லேலூயா. அந்த பயத்தின் ஆவியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவானவரே நமக்காக மரித்தார். அதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரமே எழுதுது. அந்த மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக அவர் வந்தார்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்ப முதலாவது இந்த பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் பயன்படுத்துகிற முதலாவது காரியம் விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, மூனின் குமாரனாகிய யோசுவாவோ காலேப் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்கள் போய் வந்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நிச்சயமாகவே அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதனால முதலாவது விசுவாசம். இரண்டாவது காரியத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இரண்டாவது ரோமருக்கு எழுதின நிருபம். அதுக்கு முன்பாக ஒரு மனிதனை குறித்து சொல்லிட்டு அதுக்கு போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். நான் அருமையாக எண்ணினேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். இப்ப அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். இங்க நாம பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்றாருனாக்கா, அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, எப்பா நான் போகிற இடம் ஃபுல்லாவே எப்படிப்பட்டதா இருக்குனாக்கா, அது எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது மட்டும்தான்ப்பா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் சொல்லி கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ரெண்டாவது நாம இங்க 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அகபு என்னும் தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாருனாக்கா, பவுலினுடைய கச்சை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையுடைய மனுஷனை எருசலேமிலே இப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் கொண்டு போவார்கள், அவன் கட்டப்பட்டவனாக போவான் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப சொல்லும் பொழுது இங்க நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னாக்கா, இவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய வாக்கியங்களை அங்க சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இவரை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. ஆனாலும் பவுல் என்ன சொல்றாருனாக்கா, எப்பா நான் அந்த இடத்துக்கு நான் போகணும். இங்க அவர் என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு கட்டு இருக்கு, உனக்கு உபத்திரவம் இருக்கு. ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, எப்பா இந்த கட்சியுடைய மனுஷனை இப்படியே கட்டி கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குள்ளுமே என்ன காரியம் ஏற்படும், ஒரு பயம்தான் வரும். ஆனா கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, எப்பா நீ போவாத அந்த இடத்துக்கு, எதுக்கு உனக்கு கட்டு இருக்க, நீ எங்க அங்க போயிட்டு இருக்கிற, நீ எதுக்கு அந்த இடத்துக்கு எல்லாம் தேவையில்லாம போற, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்திரீகளும் சொல்றாங்க. அது இல்லாம மற்ற எல்லாரும் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஏன் நீங்க எல்லாரும் அழுது என்னுடைய இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படிப்பா இவ்வளவு பெரிய ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது, முன்பாக இவ்வளவு பெரிய ஒரு காரியம் வைக்கப்பட்டு உன்னை எல்லாரும் அடிப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது, நீ உன்னை கை கால்களை கட்டி கொண்டு போவாங்கன்னு சொல்லப்படும் பொழுது நீ எப்படி அந்த இடத்துல பயம் இல்லாம இருக்கிற? பவுலே சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, உள்ளே பயங்களும் வெளியே போராட்டம் சொல்றாரு. ஆனாலும் கூட எல்லாருக்குமே மனுஷீகமாக இந்த காரியங்கள் இருந்தாலும் கூட அவர் எப்படி அதை மேற்கொண்டார்? நம்ம முதலாவது பார்த்தோம், ஒரு பயத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு விசுவாசம் தேவை என்று. இரண்டாவது, அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு அவர் காண்பிக்கிற 2வது காரியம் என்னன்னாக்கா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1
36ல இருந்து 39 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆனா அவ்வளவு படிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஆ, நம்மை பிரிப்பவன் யார்? ஆ, உபத்திரவமோ, ஆ. வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, விமானமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மை அன்பு கொள்கிறவர்களாய் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஆ. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமா. இங்க பவுல் அவருடைய வாழ்க்கையில சொல்லும் பொழுது இவ்வளவு பாடுகள் இருக்கு. அவரே சொல்றாரு, எனக்கு உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், பஞ்சம், ஏன் அநேக கப்பல் சேதத்துல நான் அடிபட்டு இருக்கிறேன். நான் அநேக வேலைகள்ல நான் சாட்டையால் அடிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் அநேக காரியங்கள்ல என்னோட கூட இருந்தவர்களால் நான் துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காரியங்கள் இருந்த போதும் அவர் அந்த எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாம எல்லா காரியங்களையும் மேற்கொள்வதற்கு அவருக்கு என்ன காரியம் இருந்தனாக்கா, கிறிஸ்துவின் மேல் இருந்த அன்பு. அல்லேலூயா. ஆமா, தேவன் மேல் இருக்கிற உங்களுடைய அன்பு தான். அந்த அன்பு தான் என்ன செய்யணும்னாக்கா, அந்த பயத்தை நம்ம விட்டு புறம்பே தள்ளும். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம், அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப தேவனிடத்திலே நாம் அன்புள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், தேவன் மேல் நாம் அன்புள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், நமக்கு முன்பாக எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், நமக்கு முன்பாக ஒரு வழிநடத்தல் இருக்கும் பொழுது, நமக்கு முன்பாக சில பயங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. நாம் அன்புள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், நமக்கு எல்லாம் வந்தாலும் என்ன செய்யணும்னாக்கா, நாம் திறன் உள்ளவர்களாக நிச்சயமாகவே காணப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கள் வரதான் செய்யும். தேவனுடைய வழிநடத்துவதாக இருந்தாலும் சில வேளைகள் நமக்குள்ளாக ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு நமக்குள்ளாக சில பயங்கள் இருக்கும். அந்த பயத்தை நம்மை விட்டு அகற்றும்படியாக தேவன் கொடுக்கிற காரியம் என்னன்னாக்கா, முதலாவது விசுவாசம். நாம் அந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதிலே ஒரு கிரியை நடப்பிக்கிறார். இரண்டாவது, நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே இந்த பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு எடுத்து போடுவார். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து செருகிறதுக்குள்ளே அபிமெலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இங்க மறுபடியும் தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தாவீது என்ன செய்யறாருனாக்கா, இப்பொழுது அவர் எப்பவும் போல சவுலுக்கு பயந்து வேற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவர் ஒரு யுத்தத்துக்காக போகும்படியான வேலை வந்த போது அவர் அந்த இடத்துக்கு போலான்னு போகும் பொழுது அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவன் சவுலோடு கூட இருந்தவன் தானே, அதனால இவனை சேர்த்துக்க முடியாது, இவன் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன செய்யறாருனாக்கா, அவர் திரும்பி வருகிறார். வர்றதுக்குள்ள இவர் விட்டுட்டு போன பட்டணத்தை என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, மற்ற அமலேக்கியர் அதை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அங்க இருந்த ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா அவங்க கூட்டு போகிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேதான் இப்ப இவர்களோடு கூட வந்த மற்ற ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னாக்கா, தாவீதை பார்த்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க உங்க கூட வந்தது இதாண்டா மிச்சம் எங்களுக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல கல்லேறிலான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது
எட்டாவது வசனம் வாசிக்கும் பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, ஆ, நான் அந்த தண்டை ஆ, பின்தொடர வேண்டுமா, ஆ, அதை பிடிப்பேனா ஆ, என்று கேட்டார். ஆ. அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளலாம் என்றார். இங்க அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த இடத்துல சரிப்பா, நீ தாவீது தேவனிடத்துல போயிட்டு ஒரு வார்த்தை கேட்கிறாரு. ஆண்டவரே, அந்த இடத்துல நான் போலாமா, அந்த பட்டணத்தை நான் பிடிக்கலாமா, அந்த தண்டை நான் பின்தொடரும் போது அதை என் கையில ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது, நீ போப்பா, நிச்சயமாகவே அதை நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. அது போல என்ன பண்றாங்கனாக்கா, அங்க இருக்கிற 400 பேர் என்ன பண்றாங்கனாக்கா, எல்லாரும் என்ன பண்றாங்கனாக்கா சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. போகும் பொழுது என்ன நடக்குது, ஒரு இடத்துல ஆற்றங்கரையில வரும்பொழுது என்ன நடக்குதுனாக்கா, அதுல 200 பேர் என்ன பண்றாங்கனாக்கா, அந்த இடத்துல நாங்க எங்களால இதுக்கு மேல வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னுறாங்க. மிச்சம் 200 பேரை இவர் கூட்டிட்டு என்ன பண்றாருனாக்கா, போயிட்டு அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் முறியடிச்சு திருப்பி அவர் கொண்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அது திரும்பி வருகிற வேலையில இவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, வந்தவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, கூட வந்தவங்க எல்லாரும் எல்லாரும் இங்கே தானே இருந்தாங்க, அவங்கள எல்லாருக்கும் நாங்க எல்லாத்தையும் பங்கு கொடுக்க முடியாது, எந்தெந்த அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களை மட்டும் அவங்க கூட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லப்பா, எல்லாரும் நம்ம போனவங்களும் சேர்த்து சரி, இங்கே காத்து கொண்டு இருந்தவங்களும் சரி, எல்லாருக்கும் என்ன பண்ண சம பங்கா கொடுத்துருப்பான்னு சொல்றாரு. இதுதான் அங்க நடக்கிற சம்பவம், நமக்கு தெரிஞ்ச காரியம். இதுல தேவனுடைய வழி நடத்துதலை இந்த இடத்துல இவர் பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவரே, நான் இந்த ஜனத்தாரை நான் பின்தொடர்ந்து போகலாமா, இந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போனால் நிச்சயமாகவே அந்த அந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. நீ போலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்படும் பொழுது இங்க என்ன நடக்குதுனாக்கா, 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனார். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஆமா, இங்க 400 பேரோட போறாரு. ஆனா 200 பேர் என்ன பண்றாங்கன்னா, விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க ஒட்டாமல் நின்று போனார்கள். அப்ப 2வது, கர்த்தருடைய வழிநடத்துதல் நமக்கு இருந்தும் கூட நம்மால் செயல்பட முடியாமல் போவதற்கு 2வது காரணம் நமக்குள்ளாக காணப்படுகிற சோர்வுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் முடிச்சிருவோம், சீக்கிரம் முடிச்சிருவோம், ஓகேங்களா? நான் half an hour தான் பேசியிருக்கேன், முடிச்சிருவோம் சீக்கிரம். அப்ப 2வது என்ன, சோர்வு. இவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க. போன இடத்துல என்ன பண்ணிட்டாருனாக்கா, அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இவன் நம்ம கூட வரக்கூடாது, இவன் வந்தாக்கா அவன் சவுலோடு கூட இருந்தான், நாம அந்த ஜனத்தை எதிர்த்து நம்ம யுத்தத்துக்கு போறோம், இவன் இதுதான் சமயம் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா சவுலோட கூட சேர்ந்து கொள்வான், அதனால இவனை நம்ம சேர்த்து கூடாதுன்னு சொல்லப்படும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ராஜா என்ன சொல்றாருனாக்கா, சரிப்பா, நீயும் நம்முடைய ஜனங்களும் சென்று நீங்க என்ன பண்ணுங்க, அதே இடத்துல இருங்க, வேற பிரச்சனை பாத்துக்கலாம்ப்பா, ஏன்னா உன்னை குறித்து இவங்க எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கப்பான்னு சொல்லிடுறாரு. அதனால அவங்க திரும்பி வராங்க. வர்றதுக்கு என்ன ஆயிடுனாக்கா 3 நாள் ஆயிடுது. இந்த 3 நாளும் அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாக்கா என்ன நடக்குதுனாக்கா, இப்ப வந்து பார்க்கும்பொழுது இங்க என்ன நிலைமைனாக்கா, எல்லாரும் ஆளே இல்லை, எல்லாரையும் புடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு இவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, தங்களுடைய வாழ்க்கை அந்த 30ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 4வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதோ சத்தமிட்டு அழுதார்கள். அப்ப தங்கள்ல இருக்கிற பலன் எல்லாம் போற வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அழுகுறாங்க. இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம்னு போயிட்டு வரும் பொழுது, ஒருவேளை அங்க ஏற்படுகிற தடை நம்ம என்ன பண்ணிடுது, சில வேளை இங்க வந்தாலும் அங்க போனோம், அந்த இடத்துலயும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, திரும்பி இங்க வந்தோம், இங்க அதுக்கு மேல நிலைமை. இது எனக்கு என்னதான் கொடுக்குது, சோர்வை தான் கொடுக்குது. இவங்களாச்சும் பரவாயில்ல, எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரியன் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரியன் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை கொண்டான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். போதும். இங்க எலியாவை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். எலியா என்ன செய்யறாருனாக்கா, ஒரு வனாந்தரத்துல ஒரு சூரிய செடியின் கீழே படுத்துட்டு இருக்கிறாரு. இவருடைய
காரியம் எப்படிப்பட்டதா இருந்தா இவர் என்ன சொல்றனா, ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க, நான் என்னுடைய பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரா, பிதாக்கள் மட்டும் இந்த நல்லவங்களா இருந்தாங்க, அவனுங்களே கல்லெறிகிறவனுக்கு தீர்க்க தரிசிக்கல, அவனுக்கு பிதாக்கள் நல்லவன், நான் மட்டும் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்றியே, உங்க பிதாக்கள் எங்க நல்லவங்களா இருந்தாங்க. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இவர் இந்த ஒரு சோர்வா இந்த இடத்துல படுக்கிறதுக்கு ஒரு காரியம் என்னன்னாக்கா, இப்ப இயேசுவே ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது மாதிரி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசுபேல் எலியாவை எடுத்து ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். அப்ப இங்க என்ன இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னாக்கா, ஆண்டவர் அநேக வருடங்களாக ஒரு 3 வருஷமா மழையே பெய்யாதபடிக்கு தேசத்திலே இருக்கிறார். ஆனா எலியாவுக்கு ஒரு வார்த்தை வருது, நீ இப்பொழுது போ, உன்னை வெளிப்படுத்துப்பா, நான் என்ன பண்ண போறேன், தேசத்தின் மேல மழையை கட்டளையிட போறோம்பான்னு சொல்றேன். அப்ப இவர் போயிட்டு என்ன பண்ணாரு, ஆகாப்புக்கு முன்பாக நிற்கும் பொழுது, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? யார்? நானாடா? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு யார் மேல சொல்ற? எல்லாத்தையும் நீ தான் பண்ணுகிற, சரி மழை வருதுன்னு சொல்றாரு, நீ போலான்னு சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்றாங்க. சேர்ந்து இன்னைக்கு எல்லாரும் தீர்க்கதரிசிகள் யாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது, அப்ப உன் பக்கம் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கூட்டுவான், நான் ஒருத்தவங்க மட்டும் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வராரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்கள், காளையை தெரிந்து கொண்டு உங்கள் தேவனுக்கு நீங்க பலி செலுத்தி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சோதனை வச்சுக்குவோம், மேலிருந்து யார் அக்கினியினால உத்தரவு தராங்களோ அவருடைய தேவனே உண்மையான தேவன் நம்ம அறிந்து கொள்வோம் சொல்லிட்டு சொல்லப்படுகிறாங்க. இவங்க கால்ல இருந்து மேல கீழே எங்க பார்த்தாலும் கையை கால்லாம் கீழ்ச்சிங்க ரத்தம் வந்தாலும் இவங்க பாடியில இருந்து ரத்தம் வந்தது தவிர மேல இருந்து ஒண்ணும் வரல கடைசி வரைக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா, எலியா சொல்றாரு, போதும் நீங்க பண்ண வேடிக்கலாம், சாயங்காலமா ஆயிடுச்சு, சரி நான் ஒரு காளையை தெரிந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அந்த காளையை எடுத்து என்ன செய்யறாருனாக்கா, சர்வாங்க தகன பலியிட்டு தேவனிடத்துல விண்ணப்பம் செய்யறாரு. அங்க தேவன் அவருக்கு மறு உத்தரவு அருளுகிறார். அக்னியை அங்க தேவன் வர வைத்து அங்க இருக்கிற எல்லாவற்றையும் பச்சித்து போடும்படியாக அங்க காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது நமக்கு தெரிய வருது. இப்ப என்ன நடக்குதுனாக்கா, இந்த செய்தி மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஆகாப்பிட்ட நீ போப்பா மழை வர போகுதுன்னு சொல்லிடுறாரு. இந்த செய்தி கேட்கப்படும் பொழுது இவங்க என்ன நடக்குதுனாக்கா, இந்த இடத்துல கூடின தீர்க்க தரிசிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழிச்சு போட்டுறாங்க. அப்ப இந்த செய்தி இயேசுபேலுக்கு போகும்பொழுது இயேசுபேல் என்ன சொல்றாங்கன்னாக்கா, என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு செய்யப்பட்டது போல நாளைக்கு எலியாவுக்கு செய்யப்படும். அப்ப இவரு யோசிக்கும் பொழுது எதனால சொல்லணும்னாக்கா, ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்தவரை முடிச்சுட்டு ஒரு வெற்றியை செஞ்சுட்டு வர்றார். ஒரு வெற்றிக்கு செஞ்சுட்டு அடுத்த காரியத்துக்குள்ளாக போகலான்னு நினைக்கும் பொழுது என்ன வருதுன்னா, ஒரு செய்தி நம்ம கலங்க பண்ணும்போது அது எதற்கு நேராக நம்ம வழிநடத்துதுன்னா, நம்ம சோர்வுக்கு நேராக வழிநடத்துது. என்னப்பா ஒரு நல்ல ஒரு பெரிய காரியத்துல செஞ்சுட்டு வந்தோம், நமக்கு முன்பாக ஒரு ஜெயம் இருந்திருக்கலாமே, நம்ம எல்லாரும் எப்படி எதிர்பார்க்கறதுனாக்கா, நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறேன், கர்த்தருக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வரும் பொழுது எனக்கு முன்பாக ஆப்போசிட்ல வேற ஏதோ கர்த்தர் ஒரு வெகுமானத்தை வைப்பாருன்னு பார்த்தாக்கா, வார்த்தை என்ன வருதுன்னா, என் தலையை எடுக்கிறதுல வெகுமானமா வருது. எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு சொன்னார், என்ன சொன்னாருனாக்கா, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியா போனவங்கள போயிட்டு தேவனுடைய ஊழியத்தை நல்லாதான் செஞ்சா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லாவே செஞ்சுட்டு அவங்க அரிசி கொடுத்தாங்க. அரிசி எடுத்து என்ன பண்ண, வண்டியில மாட்டிக்கிட்டு வரும் பொழுது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அரிசி அந்த பை பிச்சுக்குச்சு. கொடுத்தது ரேஷன் அரிசி தான் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு நான் மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுனாக்கா, பிச்சுக்கிச்சு, கொட்டிடுச்சு. எந்த இடத்துல கொட்டிடுச்சுனாக்கா, பைபாஸ்ல கொட்டிடுச்சு. நான் வர்ற டைம் 12:01 பைபாஸ்ல கொட்டிக்கிச்சு. இப்ப இதை நான் அல்றதா இல்ல நான் போவதான்னு எனக்கு ஒரு இது. ஆப்போசிட்ல பார்த்தாக்கா ஒரு ஹோட்டலு, அங்க அரிசி போட்டு பார்த்து அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டு கூட்டிட்டு ஆண்டவரே, ஏன் நான் உமக்கென்று செஞ்சுட்டு தானே இந்த காரியத்துக்கு வரேன், ஆனா ஏன் இந்த மாதிரி நிலைமைன்னு சொல்லிட்டு. அப்ப அநேக வேலைகள்ல நாம் தேவனுடைய வழிநடத்துதலின்படி அநேக வேலைகள் செயல்படும் பொழுது நாம வெகுமானத்தை நாம் எதிர்பார்ப்போம். சில வேலைகள்
சில வேலைகள்ல நாம நல்லதெல்லாம் செஞ்சுட்டு தானே வரோம், எந்த காரியமும் நம்ம இடத்துல குற்றம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த இடத்துல என்ன இருக்குனாக்கா, நமக்கு எதிரடியா வந்து நிற்கிற காரியம்னாக்கா சோர்வு தான் வந்து நிற்குது. அந்த சோர்வு வரும்போது அன்னைக்கு வேலை நம்மளால கிரியை செய்யப்பட முடியாது. சோர்வு இருந்தாக்க கிரியை செய்ய மாட்டோம். நமக்குள்ளாகவே அநேக குழப்பங்கள், சந்தேகங்கள், அநேக சந்தேகம் தான் எழும்பும். கர்த்தர் இதை செய்யறாரா, கர்த்தர் இதை சொன்னாரா, நாமளா செஞ்சிட்டோமா, ஏன் இந்த காரியங்கள் நடக்குது, ஏன் இப்படி போயிட்டு இருக்குது, தேவனுடைய வழிநடத்தலின்படி தானே போயிட்டு இருந்தேன், நான் போயிட்டு யுத்தத்துக்கு தானே போனேன், ஆனா இங்க எல்லாருமே எடுத்துட்டாங்களே, எல்லாரும் பிடிக்கப்பட்டு போயிட்டாங்களே, இப்ப நான் என்ன செய்யறது, பார்த்தாக்கா கூட இருக்கிறவங்க 400 பேர்ல 200 பேர் வரமாட்டேன்னு சொல்றான். ஆண்டவருடைய வார்த்தையின் படிதானே போறேன், ஆனா என் கூட யாருமே ஒத்துழைப்பு தரலையே, இன்னைக்கு என் கூட எல்லாரும் வந்தா நலமா இருக்குமே, கொஞ்சம் பேரா இல்லாம அதிக பேர் போனா சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாமே அப்படின்ற அநேக கேள்விகள் நமக்கு குழப்பங்களை எழுப்பி கொண்டிருக்கும். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தாவீது அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. ஆமா, நமக்கு விரோதமாக கர்த்தர் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அநேக வேலைகளிலே நாம் செயல்படும் பொழுது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா நடக்காம போனாலும் கூட நாம் என்ன செய்யணும்னாக்கா, நம்மை நாம் கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டுதான் நாம் மற்ற காரியங்களை நடத்திக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே சரி, எல்லாருமே கூட இருக்கிறவங்க எல்லாரும் அந்த நேரத்துல ஒத்துழைப்பு தருவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா நாம என்ன செய்யணும்னாக்கா, அவங்க சொல்றாங்க இவனை என்ன பண்ணுவோம், கல்லெறிஞ்சே கொன்றுவோம், இவனை கல்லெறிஞ்சு கொண்டுடலாமே, இவனை நம்பி வந்ததுக்கு என்னுடைய குமாரத்திகள் என்னுடைய மனைவிமார போனதான மிச்சம் அப்படின்ற அநேக காரியங்கள் எழும்பும். அந்த நேரத்துல தேவனுடைய மனிதர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எப்படி கையாளுனா, நம்மை கர்த்தருக்குள்ளாக நாம் திடப்படுத்திக் கொள்ளும். சில வேளைகளில் எல்லா சூழ்நிலையும் நாம எதிராக நின்று சமாளிச்சுட நம்மளால முடியாது. சில நேரத்துல எல்லாருக்குமே நம்ம ஒரு வார்த்தையை சொல்றதுனால அந்த இடத்துல எல்லாமே சும்மா போயிடாது. நம்ம எவ்வளவு காரியத்தை நடப்பிக்கலாம், ஆனா அதெல்லாம் எல்லா காரியத்தையுமே சமாதானப்படுத்திட முடியாது. யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது யாக்கோபு எப்படி இருக்கிறாருனாக்கா, தன்னுடைய அண்ணன்மாருக்கு பயந்து போய் வேற ஒரு பட்டணத்துல போய் தன்னுடைய மாமன் வீட்டில தங்கி கொண்டு இருக்கிறார். அந்த தங்கி அவர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல மாமன் கிட்ட இருந்தாக்கா அவன் இன்னும் என்ன கொத்தடிமையா மாத்திருவான், இதுக்கு மேல இருக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு கடந்து வருவார். ஆனா திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு வரும்பொழுது இப்ப யாரை எதிர்க்க அவருக்கு பயமா இருக்குனாக்கா, யாரை பார்க்கறதுக்கு இன்னைக்கு பயமா இருக்குனாக்கா, ஏற்கனவே விட்டு வச்சுட்டு போன பிரச்சனை இன்னைக்கு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில ப்ராப்ளம ஃபேஸ் பண்றதுக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் நாளைக்கு நடக்க போற ப்ராப்ளம் அது எழுப்பி வருதோ வரலையோ, ஆனா வராத பட்சத்துல கூட சில வேளைகள்ல அதை குறித்து பயந்து அவர்கள் அநேகர் மரணத்துக்குள்ளாக போகிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனா யாக்கோபு என்ன செய்யறானாக்கா, என்னுடைய அண்ணன் வருகிறான் அப்படின்னு கேள்விப்படும் பொழுது அவன் என்ன பண்றானாக்கா, கூட இருக்கிற ஆடு மாடுகள்லாம் பிரிக்கிறான். நீங்க முதலாவது போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அனுப்பும் பொழுது எல்லாருக்கும் எதிரில் வரும்பொழுது ஏசா கேட்கிறான், யாருடைய மந்தை இது அப்படி கேட்கும்பொழுது, இது என்னுடைய ஆண்டவனாகிய ஏசாவுடைய மந்தை, அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். திரும்பி போயிட்டு என்ன பண்றாரு, நீங்க யாருடையவன் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய எஜமானாகிய ஏசாவுடைய மந்தை இது, நாங்கள் அவருடைய அடியார், எங்களுடைய யாக்கோபு என்ன செய்யறாருனாக்கா அவருடைய சகோதரன் இதை அவருக்காக அனுப்பினார் அப்படின்னு. சரி நீயும் போ. அடுத்து என்ன பண்றதுனாக்கா, இது எல்லாத்தையுமே அனுப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணல, பயம், முடியல, ஐயோ எல்லாமே இதுவாயிடுச்சுனாக்கா அவன் வந்து முறியடிச்சிருவான் நம்மள,
இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யாக்கோபு என்ன பண்ணனா, மூன்றாவதாக தான் நேசித்த தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க மூன்றாவதாக கடந்து செல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் தனித்து போய் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறான். இல்லையா? அந்த தனிப்பட்ட அந்த காரியம் தன்னை தேவனுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்ட அந்த காரியம் தான் அவனை என்ன செய்ய முடிஞ்சுன்னா, ஏசாவை எதிர்நோக்கும்படியாக அவனுக்கு செய்ய முடிஞ்சிச்சு. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம். ஆதியாகமம் 32:25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொலைச்சத்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொலைச்சந்து சுருக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன பண்றாருனாக்கா, இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, உங்களுடைய முகத்தை நான் கண்டது தேவ தூதன் முகத்தை கண்டது போல இருந்தது. அல்லேலூயா. அநேக வேளைகள்ல நாம எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளால மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னாக்கா, அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு எப்படியாக நம் கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டு நாம் அந்த காரியத்தை நடப்பித்துக் கொண்டு அந்த பிரச்சனையை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதிலே நமக்கு ஒரு சுமூகமான காரியத்தை, அதிலே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை நான் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். மூன்றாவது டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 4, 7, 8. நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் ஈசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். இந்த இடத்துல நாம பாராக்கை குறித்து வாசிக்கிறோம். பாராக்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல தெபோரால் ஒரு வார்த்தை சொல்றாங்க. நான் 10 நிமிஷம் இருக்கு, நான் சீக்கிரம் சுருக்கமாக சொல்லுவேன். பாராக்கை குறித்து சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் யாபினின் சேனாதிபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? அப்ப அங்க கட்டளையிடவில்லையான்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது முன்பாகவே பாராக்குக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதலை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதலை பெற்றவன் தான் இந்த பாராக். ஏன்னாக்கா இந்த இடத்த நீ என்ன பண்ணணும்னாக்கா, இது ஜெயம் பெறுவப்பா அப்படின்னு ஒரு வழி நடத்துதலை ஆண்டவர் பாராக்கு கொடுத்திருக்கிறார். அதை தெபோரால் மூலமாக தெரிவிக்கிறார். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லலையாப்பா, நீ ஏன் செய்யாம இருக்க கேட்கும் பொழுது இங்க பாராக் சொல்ற காரியம்னாக்கா, அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். அப்ப என்ன சொல்றாரு, நீ என் கூட வந்தா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அங்க தெபோரால் என்ன சொன்னா, நான் உன் கூட வருவேன், ஆனா அங்க கிடைக்கிற அந்த மேன்மை உனக்கு கண்டிப்பா கிடைக்காது, அதே ஒரு ஸ்திரீ இடத்துல அது போயிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதே போல அந்த ஜெயத்தை பெறுகிறாங்க. அதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப இந்த மூன்றாவது இந்த வழி நடத்துதலை பெற்ற இந்த பாராக் ஏன் அந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியல அப்படின்னாக்கா, அவன் அங்க என்ன சொல்றானாக்கா, நீ என்னோட கூட வந்தால் போவேன். அப்ப நாம ஏன் அந்த காரியத்தை செயல்படுத்தாம இருக்கிறோம்னாக்கா, ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றும் கூட நாம யாரோ ஒருவருக்காக என்ன பண்றோம்னா வரும் வர காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சில வேளைகள் கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தையை நாம் செயல்படுத்த முடியாதபடிக்கு யாரோ ஒருவருக்காக நாம் காத்திருப்பதினாலே அந்த வழி நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படியாமல் நாம் போய்விடுகிறோம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம் வாசிக்கும் பொழுது,
நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். ஆ. இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. ஆ. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். ஆ. அப்பொழுது லோத்து புறப்பட்டு ஆ. தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோடு பேசி, ஆ. நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். ஆ. கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். ஆ. அவனுடைய மருமக்கள் ஆ. பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. இப்ப நம்ம எந்த வசனம் வாசிங்க 16 கூட வாசிங்க 16. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, ஆ. பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து ஆ. உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி ஆ. அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆ. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இங்க நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுனாக்கா, லோத்துவை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். லோத்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாருனாக்கா, அவரை குறித்து பேதுரு எழுதும்போது அவரை ஒரு நீதிமான் சொல்லிட்டு அவர் எழுதுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா அந்த அநீதி உள்ள அந்த மக்கள் மத்தியில அவர் நீதி உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க பார்க்க முடிகிறது. இங்க இங்க வரும் பொழுது தேவ தூதர்கள் வருகிறார்கள். இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறோமான்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது லோத்து என்ன செய்யறாருனாக்கா, அந்த இடத்துல அவர் ஒரு அடைக்கலத்தை கொடுக்கும் பொழுது, நீ உன் மேல நான் என்னுடைய இரக்கத்தை வைக்கிறேன், நீ என்ன பண்ண, உன்னோட கூட இங்க இருக்கிற யாராச்சும் இருந்தாக்கா நீ கூட்டி கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன செய்யறாங்கனாக்கா, சரின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய மருமகன் எல்லார்கிட்டையும் போய் சொல்றாங்க. தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி போற எல்லார்கிட்டையும் போய் சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அது பரியாசமா தோணப்படுது. அப்ப இவர் என்ன பண்றாருனாக்கா, அவர் மேல வைச்ச இறக்கத்தினால என்ன பண்றாரு, நான் சீக்கிரமா உனக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நீ தாமதப்படுத்தாத வான்னு சொல்லிட்டு கூட்டு போயிருந்ததை நம்ம இங்க பார்க்க முடியாது. அப்ப இந்த பட்டணம் நேரத்துல இங்க வந்த காரணம் என்னன்னாக்கா, இந்த தேவ தூதர்கள் அவர்களை அழிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க இன்னும் ஒருத்தவங்க வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றதை நம்ம பார்க்க முடியாது. கர்த்தருடைய வழிநடத்துதல் என்னவா இருக்குனாக்கா, இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறோமான்னு இருக்கு. ஆனா இவங்க எதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்கனாக்கா, இவங்க எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா, நாங்க சிலரை யாராச்சும் வருவாங்க, அவங்கள கூட்டிகிட்டு நம்ம போறோம். எப்படி இருக்குனாக்கா, சில பேர் ரட்சிக்கப்படணுன்றதுக்காகவே சில பேர் நாங்க இன்னும் வெயிட் பண்ணி வைக்கிறோம்னு சில பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க தேவனுடைய வழிநடத்துதலை நன்றாக புரிந்து கொண்டவர்களாக கூட இருக்கலாம். இவரே மெய்யான தேவன் சொல்லிட்டு தெரிந்து கொண்டவங்களா கூட இருக்கலாம். ஆனா ஏன் அவங்க வராம இருக்கிறாங்கன்னா, இன்னும் சிலர் வரட்டும், இவங்க வந்தா நம்ம போலாம். இன்றைக்கு ஒரு வேலை செய்யறதுக்கோ கூட சரி, ஒரு ஊழியமாக கூட இருக்கலாம். ஒரு ஊழியத்துல நம்ம போகும்போது கூட ஏன் அந்த டிலே ஆகுதுனாக்கா, யாரோ ஒருவர் வர தாமதித்து கொண்டிருக்கு. இவங்க வந்தா நம்ம போலாமே, பாராக்கே உனக்கு சொல்லப்பட்டுடுச்சு, நீ ஏன் செய்யாம இருக்கிற, நீ வந்தா நான் போவேன், நீ வந்தா நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். இன்னைக்கு அநேக வேலைகள்ல தேவனுடைய வழிநடத்துதல் இருந்தும் கூட நாம் ஏன் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 காரியங்களே நான் உங்களோடு கூட பேசுவேன். முதலாவது, தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு இருந்தும் கூட நாம் செய்ய முடியாதபடிக்கு நமக்குள்ளாக காரியம் என்னன்னாக்கா, பயம். அந்த பயம் நம்ம கிரியை செய்ய நடப்பிக்க முடியல. தேவன் மேல அநேக சந்தேகங்களை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. தேவன் ஒரு வழிநடத்துதலை கொடுத்தும் கூட சில வேளைகளில் சந்தேகத்துக்கான ஒரு அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு எழும்புது. அதனால அந்த காரியங்களை நாம் மேற்கொள்ளும்படியாக முதலாவது விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பயத்தை விட்டு நம்ம எடுத்துக் கொள்வோம். இரண்டாவது, நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு விரோதமாக நாம் செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியம் என்னன்னாக்கா, சோர்வுகள். நாம் ஒரு காரியத்திலே ஒரு ஜெயம் கர்த்தருக்காக செய்துவிட்டு வரும்பொழுது கூட நாம் எப்படி நினைப்போம்னாக்கா, நல்ல ஊழியத்தெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு வருகிற செய்திகள் அநேக வேளைகள்ல நமக்கு சோர்வுக்குள்ளாக மாற்றி விடுகிறது. அநேக வேளைகள் நாம் கர்த்தருக்கு என்று தானே செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் தானே செயல்படுகிறோம் என்று இருக்கும் பொழுது அநேகர் நமக்கு ஒத்துழைக்காத பட்சத்துல நமக்கு சோர்வுகள் வந்து விடுகிறது. ஆனா இது எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்யறாருனாக்கா, தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டபடியினால யாக்கோபு தனக்கு விரோதமாக வந்த ஏசாவையும் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அங்க ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த காலத்திலே ஒரு வழிநடத்தல் இருந்தும் கூட ஏன் செயல்பட மாட்டோம் என்று பார்க்கும் பொழுது
யாரோ ஒருவர் வருவதற்காக நாம் இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த காத்திருப்பதால் இன்னும் நம்மை தாமதத்துக்குள்ளாக கடத்தி செல்கிறது என்று பார்க்கிறோம். சில வேளைகள் ரட்சிப்பா இருந்தாலும் ஒருவர் வந்தாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு சிலர் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையில அவர் வழிநடத்துதல் வரும்பொழுது நாம் அதற்கு பவுல் சொல்லும் பொழுது சொல்றார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருந்தேன். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினாரோ, எந்த வழிநடத்தலை கொடுக்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ளும். எழுந்து ஜெபிக்க